நம்மளோட அந்த நியூஸ் ரீடர் ரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த பொண்ணு பாவமான வீட்டில் உள்ள பொண்ணு, அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அந்த பொண்ணை தயவு செஞ்சு எலிமினேட் பண்ணாதீங்க, வேறு யாரையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி எத்தனை பேரை பலியாடாக்க போகிறீங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து நிறையா பேர் இது என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அது சாச்சனாவை பற்றி தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ சாச்சனா அந்த டபுள் எலிமினேஷன் தான் இருந்திருக்கு. பட் லாஸ்ட் மினிட்ல வர்ஷினியை பலியாடாக்கி வர்ஷினியை மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கும் இதே மாதிரி அவங்க தான் போகிறதா இருந்தது, சாச்சனா தான் போகிறதா இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல ரியாவை பலியாடாக்கியிருக்காங்க. இப்படி ஒரு பேச்சு நிலவிட்டு இருக்கு. பட் இதை பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறாங்க. பாதி பேர் என்னென்னா, அங்கே வந்துட்டு விஜய் டிவியில் உள்ள ஒரு ஹை பொசிஷனில் ஒருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் சாச்சனா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே சாச்சனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து நான் மக்கள் என்னை பிடிச்சனால தான் என்னை ஓட் போட்டு டாப் 5ல் இருக்காங்கன்னு நேற்று நைட்டு அன்சீனில் வந்து முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சாச்சனா ஒன்று புரிஞ்சுக்கணும், சாச்சனா வந்து இதோ தன்னை பற்றி ஹையாக நினச்சிக்கிறது தப்பு கிடையாது. பட் ரொம்ப ஹையாக அவ்வளோ கன்ஃபார்ம்டாக நினச்சிக்கிறாங்க. நினைக்கிறதோடு இல்லை, அந்த அக்லி கேம் பிளேயை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாச்சனாக்கு யாராவது தட்டி சொல்லி புரிய வைக்கணும், இங்கே டாப் 5ல் இல்லை, 2 வாரமாக வெளியே போக வேண்டியவங்க, யாரோ ஒருத்தரோட ஹெல்ப்னால தான் நீங்கள் உள்ளே இருக்கீங்கிறது புரிஞ்சாதான் சாச்சனா மேபி அவங்களோட கேம் பிளேயை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, இன்னும் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.